வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். இன்றைக்கி நம்ம 2021 நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமு சாட் கொஷின் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் 20 கொஷின்ஸ் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் கொஷின் நம்பர் 91, பின் வருவனவற்றுள் எது ஒரு முழுவை குறிக்காது. அப்போது இங்கே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ எது பின்னத்தில் வருதோ அது முழுவை குறிக்காது. இப்போ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் 0 divided by anything is உங்களுக்கே தெரியும் 0. This is equal to 0 and this is equal to second option -4, third option also -4. இந்த fourth option 17 divided by 3. ஸோ அது கண்டிப்பாக மீதியின்றி வகுப்படாது. அப்போ இதுதான் இந்த fourth option தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் முழுவே குறிக்காது. ஃபஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் -4, தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ -4. ஸோ இது எல்லாமே முழுக்கள். இந்த லாஸ்ட் ஒன் உங்களுக்கு பின்னமாக வரும். அது முழுவை குறிக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் என்பது மூடிய வடிவத்தின் அடைபட்ட சமதள பகுதியாகும். எது மூடிய வடிவத்தின் அடைபட்ட சமதள பகுதி? பரப்பளவு. பரப்பளவு இஸ் த ரைட் ஆன்சர். 93வது கேள்வி. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 4.2 சென்டிமீட்டர் மற்றும் 3.8 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. அப்போனா நம்ம இப்போ ஒரு இணைகரம் நம்ம வரைகிறோம் அப்படின்னா அடுத்துள்ள பக்கங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறது. இது 4.2, இது 3.8. அப்போது இதுவும் எவ்வளோ தான் இருக்கும்? 4.2 தான் இருக்கும். இதுவும் 3.8 தான். ஏன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம். இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவுன்னு என்ன செய்யணும்? எல்லா பக்கத்தையும் நம்ம கூட்டணும். ஸோ இப்போ ஈஸியாக இது ரெண்டையும் கூட்டிட்டோன்னா 4.2 + 3.8 இது ரெண்டையும் கூட்டும்பொழுது நமக்கு என்ன வருதுன்னா 8 வரும். ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். ஸோ 8 + 8 16 இஸ் த ரைட் ஆன்சர். 16 சென்டிமீட்டர். 94வது கேள்வி. டைமண்ட் கிராசிங் என்பது எந்த வடிவத்தை குறிக்கும்? டைமண்ட் கிராசிங் எந்த வடிவத்தில் வரும் அப்படின்னா இது நீங்கள் இப்படி நம்ம ரயில்வே க்ராசிங் இருக்கு இல்லையா, ரயில்வே ட்ராக் இப்படி க்ராஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த டைமண்ட் கிராசிங் வரும். ஸோ இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு சாய் சதுரம். ஸோ டைமண்ட் கிராசிங் என்பது சாய் சதுர வடிவத்தை குறிக்கும். அடுத்த கொஸ்டின். 95வது கேள்வி. மாறாத எண்மதிப்பை கொண்ட குறியீடு. எது மாறாமல் இருக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும், மாறிலி. மாறிலி எண்களை குறிக்கக்கூடியது. ஸோ எண்களில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் மாறாத எண்மதிப்பை கொண்ட குறியீடு மாறிலி. 96வது கேள்வி. ஏ மற்றும் பியின் கூடுதலின் 5 மடங்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ மற்றும் பியின் கூடுதல். ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா a + b. இந்த கூடுதலினுடைய 5 மடங்கு. அப்போ 5 மடங்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். ஸோ 5ஆல் பெருக்கணும். அப்போ 5 × a + b. 5 × a + b. ஏன்னா கூடுதலினுடைய 5 மடங்கு. அப்போ கூட்டலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 5ஆல் நம்ம இன்ட்டு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். 97வது கேள்வி. 2 விகிதங்களான a/b மற்றும் c/d ஆகியவை சமமாக இருந்தால், அப்போ 2 விகிதங்கள் சமம் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? a/b, இன்னொரு விகிதம் c/d.
இந்த 2 விகிதமும் சமம் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் குறிப்போம். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா விகித சமம். விகித சமம். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 98வது கேள்வி. 89 சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம். அதாவது இந்த 89 சென்டிமீட்டரை வந்து நம்ம மீட்டராக மாற்றணும். மாற்றும் பொழுது என்ன ஆன்சர் வரும்? அப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா என்ன, சாரி, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் என்ன செய்யணும்? 89/100. ஓகே. ஸோ இப்போ கீழே வந்து பகுதியில் 2 0 இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? தொகுதியில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ், இதோட ஆன்சர் வந்து 0.89. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 103.092 என்பதில் 2இன் இடமதிப்பு. அப்போ இது ஒரு தசம எண். இது ஒரு தசம எண். தசம புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்களினுடைய இடமதிப்பு பார்த்தோன்னா 0வோட இடமதிப்பு 10ல் 1, 9ஓட இடமதிப்பு 100ல் 1, இந்த 2ஓட இடமதிப்பு 1000ல் 1. ஸோ த ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன். ஒரு வட்டத்தின் விட்டம் d எனில் அதன் சுற்றளவு. இப்போ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். நம்ம 2 ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து πdன்னு படிச்சிருப்போம். இன்னொன்று வந்து 2πrன்னு படிச்சிருப்போம். இந்த டீனாவே என்ன தான்? விட்டம் தான். ஸோ இந்த டிக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் πD. ஆரம் கொடுத்தா 2πr போடுவோம். இங்கே வந்து விட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த விட்டத்துக்கு கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. ஸோ π இன்ட்டு கேபிட்டல் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ரிமைனிங் 10 கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்ச், ஒர்க் அவுட், வின். தேங்க்யூ.